இப்போ பெட்ரோலியம் தட்டுப்பாடு இல்ல அப்படின்னு நான் சொன்னல, அதற்கான ஆதாரம் என்ன? இப்போ எல்லாரும் பெட்ரோல் விலை அதிகரிக்க போது பெட்ரோல் கிடைக்காதுன்னு பேரலா கேனா வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. நீங்க பெட்ரோல் தட்டுப்பாடே இல்லைன்னு சொல்றீங்களே, அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரத்து குறைந்த போதிலும் அதிக அளவு கச்சா எண்ணெய் சேமித்து வைத்திருக்கும் உலக நாடுகள்ல அதிக அளவில் சேமித்து வைத்திருக்கும் நாடு அப்படின்ற பட்டியல்ல இந்தியாவும் இருக்கு. ஏன்னா மொத்த கச்சா எண்ணெய் வரத்து நின்று போனாலும் நம்ம கிட்ட கையிருப்புல கிட்டத்தட்ட 250 பில்லியன் பேரல்கள்ல பெட்ரோல் இருக்கு. இதன் மூலமா அடுத்த 2.5 மாதம் வரைக்கும் இந்தியாவின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் பெட்ரோலிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்றது ஒரு அதிகாரப்பூர்வ தகவல். அப்படி 2.5 மாதம் வரைக்கும் இந்த 250 பில்லியன் பேரல்ல இருக்கக்கூடிய பெட்ரோலை வைத்து நம்ம சமாளிச்சாலும் அதற்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதற்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, 2004ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமரா இருந்த அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்த திட்டம் நமக்கு கை கொடுக்கும். அது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பிஆர் அப்படின்றது அந்த திட்டம், இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிஸ்டோர். அது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசோர்ஸ். இதுதான் எஸ்பிஆர் அப்படின்னு சுருக்கமா சொல்லுவாங்க.